இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல தங்கம், அதாவது பிள்ளைகளை தண்ணி விடுத்து ஆளாத விஷயங்களை படுத்துற சமயத்துல மணவேடன் சபைக்கு வராரு. அவரால் மற்ற விஷயம் இருட்டு வீட்டுல பிறந்தவனே பெருக்காந்தாலையா நீ ஆளு இருக்கிற லட்சணத்துக்கு அப்படியே வந்து அடிச்சுட்டு என்ன ஓக்கு வாக்குறேன். இவனுக்கு மட்டும் பல்லு வாயில இல்ல, வாய் அதேதான். எங்க பாட்டி வாய் பல்லு இல்லாம இருக்குதா? வாய் முன்னாடி போடுறா, பின்னாடி போடுறா, ஒரு கை கடன் கொடுறா, போடுறா. வெட்டுங்க ஒரு மண்ட கொழுப்பேரி மண்ட பூண்டு பேரு ஆத்துக்கு போன பூண்டா வாங்க. நம்ம பேசுகிற வார்த்தையை பாடல் மாட்டோம். நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாராஜா பேசக்கூடாது நீங்க, அதனால பேச மாட்டேன். பேசக்கூடாது பேசக்கூடாது. ஆமா என்ன பேசுறான் சொல்றேன் பேசுறான். பழகிக்கு போன அடிச்சு கண்ணுக்கிற லட்சணத்துக்கு இவன் பேச்சணுமா பேச்சு கூடாதுன்னா பேச்சு கூடாது.
மாட்டாங்களே என்ன கேட்பாங்க எச்ச ஒரு தப்பு கூட மூஞ்சி வச்சுக்கிட்டு கட்சி எப்படி இருப்பாரு கண்ணு மட்டும் கட்டி நான் பெருத்தலாளே யாரு என்ன சிரிக்கிறேன் சாவு மேல கண்டுச்சா என்ன ஈட்டெடுத்த தெய்வங்கள் யாரு எங்க தாத்தா அப்படித்தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க தாத்தா கூத்துக்கு போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க தாத்தா நான் போயிட்டு வரேன் நாளைக்கு கூட நான் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் சிரிப்ப பாக்குறேன் அப்படி எடுத்துட்டு போச்சு அப்படியே சிரிக்கிறதா என்னமோ செத்து போயிருவீங்க மாட்டேங்கிறே நான் வரும் தருவாளர்களே எரியில எரமுனைக்கும் எரமுட்ட தலையா எரியில எரமுனைக்கும் எரமுட்ட தலையா அடடா ரெண்டு கட்ட மடியா உக்காலுக்கு மாலுக்கு சின்ன சின்ன போலையா அந்த மலைக்கோ இந்த மலைக்கோ நட வழக்கறி அந்த மலைக்கோ இந்த மலைக்கோ நட வழக்கறி உக்காலுக்கு பொண்டையில மயிர் டேய் நல்லாம எங்கடா ஓட்டக்கு சொன்னா கொண்டையிலங்க அவன் என்ன சொன்னான் கொண்டையில மச்சிரு அம்மாளுக்கு ரெண்டு பேருக்கும் அங்கதான் எங்கடா ஓட்டக்குதுன்னா கொண்டையில மச்சிரு கொண்டையிலங்க அழுக்கு போச்சு குறுக்கு போச்சு முதப்பிள்ளையோட அண்ணா முதப்பிள்ளையோட முகத்தில் இருக்க அழகு போச்சு மூன்றாம் பிள்ளையோட காட்டுல திரிய காணாங்கோழிக்கு கழுத்தல வெள்ள அண்ணா கழுத்தல வெள்ள ரெண்டு காலும் பொம்பளைக்கு வயிற்றுல புள்ள மரங்கொத்தி கூறிக்கு தான் மண்டையில ஓட்ட அண்ணா மண்டையில ஓட்ட இந்த மகாராஜா பொண்டாட்டிக்கு பொண்டையில பேச்சு தீர்த்துக்கலாம் எத்தனை வேலை என்னடா சொல்லி அனுப்புறான் உனக்கு எனக்கு எதுவும் சொல்லி அனுப்பலையே எதுவும் சொல்லி அனுப்பல அந்த பாட்டு சொல்லி கொடுத்தான் இந்த வாத்தியார் அதுக்கு அந்த பாட்டியர் அந்த வாத்தியார் சுறாமணிக்கு மாலு 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 மகள டெய்லி போட்டு ஆமாடி ஏன்டா அப்படி அடி வாங்குறான் அடி வாங்குறோம் வடி வாங்குறோம் பணம் கொடுக்கிட்டு மத்தால் அடிங்க போட்டாங்க போட்டா 5 ரூபாய் போட்டா 5 ரூபாய் இப்படி பார்த்து 6 அடி மேல கால வத்துறேன் நான் வந்திருக்கிறேன் என் பேரு நீ ஊம்பறியா என்ன டாய் அவங்க பேரு என்ன என்ன ஈண்டெடுத்த தாய் தந்தை பேரு உங்க அம்மா யாரு உங்க அம்மா பேரு உங்க அம்மா எனக்கு என்ன வேலை இடுப்பாட்டாதரா சேவடியா பையா 3 நாள் கூட்டிட்டு அப்புறமா போய் ஆட்டுங்கடா இடுப்பேன் எனக்கு என்ன வேலை என்ன வேலை கையில எங்க இருக்கேன் எங்க இருக்கு என் பேர் என்ன யாரும்
பலாயில விடாத. என்ன பேரு? என் பேர் என்ன கட்டாயே? அரிதா அரித உலகத்தில் மாநில பிறப்பதரிதா. அரித அரித உலகத்தில் மாநில பிறப்பதரிதா. கூண் கூடு செவிடு நீங்க பெருமதியா? இந்த புண்ணு உலகத்தில் ஒரு மனிதன் பிறப்பது போல வரி தெரியுதா? அப்படி அரிதா பிறந்தாலும் என் பேர் என்ன? என் பேர மன வேறு இருப்பார்கள். வேடனா இருந்தாலும் நீ பாவத்துக்கு என்ன திங்கிற? யானை, சிங்கம், கரடி, புலி இப்படிப்பட்ட மிருகங்கள்லாம் பச்சை மாமிசத்தை சாப்பிடக்கூடியவன். ஓ, யானை, சிங்கம், ஒட்டகம் புளிச்சு சாப்பிடுவியா? புலி ரொட்டி இட்லி சப்பாத்தி பூரி சாப்பிட மாட்டேப்பா. இதெல்லாம் ரொட்டி ஆம்லேட் ஆப்பாயில இவன் இறமைக்கு பிறந்தவனே தான். எப்படி நீ சொல்ற? எப்படின்னு கேளு. கொஞ்ச நாளைக்கு முன்ன அவங்க அப்பா காலாயிட்டாரு. அவங்க அம்மா ஏரி வேலைக்கு போனா 200 ரூபா வருது. அதுல ஒரு 2 மாசம் போயிட்டு ஒரு 2000க்கு எரம கண்ணு தேங்காய் ஊட்டி வாங்கிட்டு வந்து அது ஒரு 2 வருஷத்துல பெருசாகி போச்சு. நெருப்பூர்ல தான் அவங்க வீடு. அங்க இருந்து மூங்கில் மடுவுல இருந்து இந்த நாகமாரில இருந்து எல்லா இறமி சென்னைக்கு அவங்க அம்மா கிட்ட தான் கொண்டு விட்டு கிடாவு. அது ஒரு வாரம் எந்த இறமையும் வரல. இது தாலியில முழுகி குடிக்க பிடிக்க மூக்குங்காரம் வந்து போச்சு. இறம எல்லாத்துக்கும் இந்த இறம கடாவு இந்த ரோட்டா பிடிக்க வேண்டிய நெருப்பூர்ல இருந்து விட்டா நாகமாரன். நாகமாரில இருந்து இப்படி திருப்பி நெருப்பு ரோட்டா விட்டுட்டு சவாரி தாலியில பூச்சத்தோட கொட்டிக்கிட்டு இப்படி குமிஞ்சிக்கிட்டு எப்படி பொம்பளை பிடிக்க போகுது. தாலியில எல்லாம் கொட்டிக்கிட்டு கரைச்சிக்கிட்டு வா சாமி குடிச்சுக்க நான் பொம்பளை எப்படி பிடிக்க போறேன்னு குமிஞ்சிக்கிட்டு இப்படி கை விட்டு ஆடிக்கிட்டு. ஒரு வாரமா எந்த இறமையும் வரல. ஏதோ ஒரு இறமை வந்து தாலியில குடிக்குது. அந்த வயசுல ஒரு யாரு உடனே அவன் பிறந்துக்கிட்டான். இறம் மாதிரி கட்டிக்கிட்டு நான் ஏன் இப்படி கத்த வேண்டும்? ஏன் கத்தணும்? பெருத்த காண்டா மிருகம், கரடி, புலி, கச்சரமை இப்படிப்பட்ட மிருகம்லாம் அரண்மனை காணகத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கும். பெருத்த வட்டப்பாறை மேலே ஏறி நான் கத்தி குரல் கொடுத்தா அனைத்துமே என்னிட வந்து சேருவிடா. இறமிக்கு பிறந்தது ரொம்ப தண்ணி. இருந்தாலும் யானை, சிங்க, கரடி, புலி இப்படிப்பட்ட மிருகங்களை அடிச்சு சாப்பிடக்கூடியவளா இருந்தாலும் என் தாய் தந்தை பெற்ற மாதா அம்மா யாருங்கம்மா பேருங்கம்மா உங்க மலை போட்டு சொல்கிறேன் மாதா.
அக்கா, ஓய் இந்த ஈட்டு எடுத்து தாய் தந்து யாரு வெட்டீங்க? யாரு அப்பா, என்ன உங்களுக்கு வந்து சந்தேகம் சொல்லு. நீ சொன்னது நீ போடுப்பா. இருக்கிறவங்க என்னம்மா கடைசி நேரத்தை இப்படி சத்தம் போட எப்படிமா? பெரிய சொன்னதெல்லாம் வீடு போகல. என்னடா காலகாலன்னு பேசினா வாய்க்கணும். வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா குடும்பத்துக்கு கேடு. இப்படி பேசினா எவ்வளவு ஒருத்தவனை கண்டுபிடிக்கணும். நண்பா, உலகத்தை தாயை சிறந்த கோவில்களை தன்னச்சலுக்கு வந்தவளையா? எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு ஈட்டு எடுத்து தாய் தந்தை கிடையாது. நகராகாது. அப்படி விட்டா தாய் தந்தை யாரு கட்டாயே? யாரு? தந்தையா வீழ்ச்சி வேடன். சரி. தாயார் ஆ. தாயார் இந்து வேடச்சி. ஓ, தாய் இந்த வேடச்சி. வேடன் உலகத்தை பிறந்து ஆஹா. தாய் ஓய் நான் வேடனாக பிறந்து பிறந்து நான் ஆரோக்கியமான காலகட்டத்தில ஆஹா. இதுக்கு என்ன வேலை? என்ன வேலை? காலை எழித்தோடுவே ஆ. யானை சின்ன கரடி பிறகுகளை பிடித்து வந்து சாப்பிடுவது. அதோ சாமி அதை பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுறது. பச்சை கறியும் பச்சை மாமிசை சாப்பிடக்கூடியவர்கள். ஓ சாமி தண்ணில உள்ள போகுதா? டேய், எங்க போறீங்க ரெண்டு பேரும்? எங்க போனாலும் சோடித்தான் போறீங்களா? சரி போயிட்டு வாங்க. டேய், ஒரு மூக்கால் அடைத்து ஒரு மூக்கால் இழுத்து வச்சுக்க. யானை சின்ன கரடி பிடித்த பிறகுகளை பாய்க்கு ஓ சாமி, ஒரு மூக்க விரல வச்சுக்கிட்டு அப்படி இழுத்தா அது எல்லாம் உள்ள போயிடும். அப்படி சாப்பிட வேண்டியது. இன்றைக்கு நேரமோ ஓட்டி போகணும். டேய், சூரியனால் நான் மத்திய விட்டுக்கு வந்து விட்டது. ஆமா. சிங்க கரடி வேட்டையே ஆடவில்லை. ஆ, ஆ. உள்வடமாக சென்று போலாங்க. மிருகங்களை அடிக்க வேண்டும் வேணவா? தப்பு தப்புன்னு அடிக்கணும். தேடி